எப்படியும் சாப்பிட்டதுக்கப்புறம் வீட்டில் வெட்டியாக தான் இருப்போம்னு நினச்சிட்டு சரி எங்கேயாச்சும் வெளியில் போகலான்னு யோசிச்சு பார்த்ததுல நமக்கு கிட்டே இருக்கிறது வந்துட்டு பன்னேர்கட்டா ஜூ தான். நம்ம வீட்டிலேருந்து 2 பஸ்ஸு மாறி போனால் போதும், 1 ஹவர்லலாம் போய் ரீச் ஆயிடலாம். சரி ஜூக்கு போயிட்டு நம்ம சொந்தக்காரங்களெல்லாம் பார்க்கலாம், பார்த்து எத்தனை நாள் ஆச்சுன்னு தோணுச்சு. ஸோ அதனால கிளம்பி வந்துட்டு, ஆனால் பாதி வழியில் பஸ் இல்லை, அதுக்கு நடந்து தான் போகணுன்னு சொன்னாங்க. ஸோ பஸ் மாறணுன்னா கொஞ்சம் தூரம் நடந்துட்டு அதுக்கப்புறம் தான் பஸ் மாதிரி வந்ததுக்கப்புறம் கரெக்டாக ஸ்ட்ரைட்டு பஸ் வந்துட்டு பன்னேர்கட்டா ஜூக்கு வந்துருச்சு. இங்கே டைமிங்ஸ் என்னென்னா 9:30 to 5:30 வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த அடல்ட்டுக்கு வந்துட்டு எவ்வளோன்னா 100 ருபீஸ் இருக்கும், சைல்டுக்கு வந்துட்டு 50 ருபீஸ்லேருந்து 70 ருபீஸ் இருக்குது. நான் சஃபாரி புக் பண்ணிக்கிட்டேன். சஃபாரி டிக்கெட் வந்துட்டு 350 ருபீஸ், இதில் ஜூவும் இன்க்ளூட் ஆகிருக்கும். ஸோ சஃபாரின்ட்டு அந்த வேனில் கூட்டிகிட்டு போனாங்க. என்ன அனிமல்ஸை பார்த்தோன்னு எனக்கே தெரியல, லைக் விரலன்ற அளவுக்கு ஒரு 7-8 அனிமல்ஸ் தான் பார்க்க முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு வந்து நான் பார்த்தது வந்துட்டு டியரு பார்த்தேன், அதுக்கப்புறம் எலிஃபெண்ட்டு, இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம், சின்ன சின்ன அனிமல்ஸ் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக போக இந்த மாதிரி டைகரு, லயனு, ஸோ கரடி இதெல்லாம் பார்க்க முடிஞ்சு. ஆக்சுவலி மழை வந்த மாதிரி வெதர் இருந்ததுனால நிறைய அனிமல்ஸ் எல்லாம் உள்ளே ஓடிடுச்சு காட்டுக்குள்ளேன்னு சொல்லி சொன்னாங்க வேன் டிரைவரு. ஸோ அதனால தான் எங்களால் அதிகமாக அனிமல்ஸை பார்க்க முடியல. அது முடிச்சுட்டு வந்தவுடனே ஜூக்குள்ளே போயிட்டோம். ஸோ ஜூக்குள்ளே நான் போன உடனே பார்த்தேன்னா இன்னும் இருந்தாங்க, உள்ளே பார்த்தது தான், சஃபாரிக்குள்ளே பார்த்த அனிமல்ஸ் தான் வெளியிலேயே இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டேன். ஸோ என்னென்னா இங்கே இருக்கிற அனிமல்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் வயசான மாதிரி, கொஞ்சம் டயர்டான மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலி இங்கே கொடுக்குற சாப்பாடு தான் பாவம் அந்த அனிமல்ஸ் எல்லாம் சாப்பிட்டாகணும். ஸோ அதனால அப்படி இருந்துச்சோ என்னமோ தெரியல. அதுக்கப்புறம் பேர்ட் செக்ஷன்ஸ்க்கு வந்தால் பாவம் எல்லாம் காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு இருந்துச்சு, மழை வருதுல தண்ணி விடுறதுனால கத்திட்டு இருந்தாங்க. ஸோ அதை முடிச்சுட்டு வெளியில் வந்து பார்த்தா இந்த ஜாயிண்ட் வீல் இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு. ஸோ விளையாடணும்னு தோணுச்சு, பட் யாருமே இல்லை, எப்போ ஒருத்தரை விளையாடுறதுன்ட்டு பயந்துகிட்டே இருந்தேன். பரவாயில்ல எப்படியோ தைரியம் பண்ணி போயிட்டேன். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நான் வெளியில் வர்றதுக்குள்ளே 5:30 ஆகிடுச்சு. ஸோ பஸ் ஏறி வந்து ரொம்ப தலைவலியாக இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி ஜாயிண்ட் வீலெல்லாம் வந்ததுக்கப்புறம் இப்போ இந்த பாதி வழியில் நம்ம பாஸ் நம்மளை பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க. அங்கேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு நாங்கள் ஜூவில் பார்க்காத அனிமல்ஸ் தான் இங்கே ரோட்லேயே பார்த்துட்டு சும்மா ஜூக்கு போனது தான் தெரியல எதுக்கு போனேன்ட்டு. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வரும்போது செம்மையாக பசிச்சிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த ரோட்டில் டிராஃபிக்கே இல்லை, எப்போவுமே இந்த ரோட் டிராஃபிக்காக இருக்கும். ஸோ பசிச்சதுனால ஒரு சின்னதாக பேல்புரியை சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ அதுவும் இல்லாமல் வீட்டுக்கிட்ட வந்துட்டு கார் பார்க்கிங் எங்களுது இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் தூரத்தில் நிறுத்திட்டு அங்கேருந்து வீட்டுக்கு நடந்து தான் போகணும்.